கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் அருகே பிளாத்தோப்பு விளைப்பகுதியைச் சேர்ந்த ஜான் ரோஸ் என்பவர் வீட்டில் சாரை பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இவரும் வீட்டில் இருந்த மனைவி மருமகள் ஆகியோர் வெளியே வந்துள்ளனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் டிவி ஸ்டாண்டில் பதுங்கியிருந்த பாம்பை கருவிகள் உதவியுடன் சுமார் அரை மணி நேரம் போராட்டத்திற்கு பின் பிடித்தனர். பின்னர் பிடிபட்ட 7 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை உதயகிரி கோட்டையில் உள்ள வனத்துறையினரிடம் தீயணைப்பு துறையினர் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தாங்கம் அருகே உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், பர்மா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து அரிவாள் மூக்கன், நத்தை குத்தியினரை, வர்ணநாரை, பாம்புதாரா, நாமக்கோழி உள்ளிட்ட 15 வகையான பறவைகள் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு வருகை தந்துள்ளன. இந்த ஆண்டு பருவமழை அதிக அளவில் பெய்ததால் வேடந்தாங்கல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இந்நிலையில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட பறவைகள் வருகை தந்துள்ளது. இந்த சூழலில் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இயற்கையுடன் கூடிய பறவைகளை ரசித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் நாமகிரிப்பேட்டை ஒன்றியம் பெருமாகவுண்டம்பாளையம் கிராமத்தின் வழியாக செல்லும் ஓடுவன்குறிச்சி முதல் ஜேடர்பாளையம் வரையிலான ஊராட்சி ஒன்றிய சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற கோரியும் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக உள்ள சாலை ஆக்கிரமிப்பாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுள் ஒன்றான அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோயிலில் சிவபெருமான் திரு நடனமாடிய பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமிர சபை அமைந்துள்ளது. இக்கோயிலில் மார்கழி மாதத்தில் நடராஜருக்கு நடைபெறும் திருவாதிரை பெருந்திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 10ஆம் திருநாளான இன்று அதிகாலையில் தாமிர சபையில் சிவபெருமான் நடன காட்சியான ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. சிவபெருமானின் திருநடன காட்சியை காண நெல்லையப்பர், அன்னை காந்திமதி அம்பாள், 63 நாயன்மார்கள், பாண்டிய மன்னன் ஆகியோர் தாமிர சபை முன் எழுந்தருளினர். பின்னர் தாமிர சபையில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தரும் ஸ்ரீ நடராஜருக்கு தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் சார்பில் எழுந்த நெல் நடந்த செல் செயற்கை கால்கள் வழங்கும் திட்டம் துவக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மரபணுவால் பாதிக்கப்பட்ட ஆட்டிசம் பாதித்த 100 சிறப்பு குழந்தைகளுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்கப்பட்டது. ரோட்டரி இன்டர்நேஷனல் கவர்னர் ரோட்டரி TR விஜயகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று 100 சிறப்பு குழந்தைகளுக்கு செயற்கை கால்களை வழங்கினர். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் தனிப்பட்ட முறையில் மாற்றுத்திறனாளிகள் இடநகர்வு மேற்கொள்வதை எளிதாக்க வேண்டும் என்பதுதான் என்றும் மரபணு பாதிப்பால் மாற்றுத்திறனாளியான குழந்தைகள், மனநலம் குன்றிய குழந்தைகள் நகர்ந்து செல்ல உதவி தேவைப்படும் மக்களுக்கும் இந்த காலிபர்கள் வழங்கப்படுகின்றன என்றார். கோவை மாவட்டம் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும், சாலைகளில் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்லும் வாகனங்களை அடையாளம் காணவும் CCTV கேமராக்கள் அத்தியாவசியமாக உள்ளது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் அறிவுறுத்தலின் பேரில் கடந்த ஒரு ஆண்டாக சாலைகளின் சந்திப்புகள், கல்லூரிகள், பள்ளிகள், அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் காவல் நிலையத்தின் எல்லைகள் ஆகியவற்றின் தனியார் நிறுவனத்தின் CSR நிதி உதவி பெற்று 100 இடங்களில் சுமார் 500 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் கேமராக்களை கண்காணிக்க ஒருங்கிணைந்த கேமரா கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை கட்டப்பட்டது. இதனை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பவானீஸ்வரி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் கோவை சரக துணைத் தலைவர் சரவணசுந்தர் மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.
வடசென்னை திருவொற்றியூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வடிவுடையம்மன் ஆதிபுரீஸ்வரர் கோயிலின் குளம் குப்பை போல் காட்சியளித்தது. இதுகுறித்து மண்டல குழு தலைவரிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்துள்ளனர். உடனே மாநகராட்சி ஊழியர்களோடு சென்ற மண்டல குழு தலைவர் குளத்தை சுத்தம் செய்துள்ளார். மேலும் குளத்தை சுற்றி வேலிகள் அமைப்பது குறித்தும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.